நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போன எபிசோட்ல நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு எலிமினேஷன் ரவுண்ட் பார்த்தோம். ஆனா அது நினைச்ச அளவுக்கு பயங்கரமாகல. ஏன்னா அக்கார்டிங் டு எங்க ஸ்பெஷல் ஜட்ஜ் ரம்யா கிருஷ்ணன் 3 பேரையும் வந்து அடுத்த ரவுண்டுக்கு அனுப்பிட்டோம். ஆனா we gave them a warning. இந்த வாட்டி there are going to be 2 eliminations. It's going to be a very special task, a very special test. அது வந்து ப்ரெஷர் டெஸ்டா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஹேண்டிகேப்போட தான் நீங்க வந்து அந்த டாஸ்க் உள்ள போறீங்க அப்படின்னு சொன்னோம். So let's see what the situation is and எவ்வளவு பிரஷர்ல இருக்காங்க பாப்போம். வெல்கம் contestants, வெல்கம். சிரிங்கப்பா. சிரிக்க வேண்டாம். பூஜா, நீபா, லக்ஷ்மி நீங்க கண்டிப்பா சிரிக்கணும். ஏன்னா இவங்களால தான் நீங்க வந்து இன்னைக்கு இந்த ரவுண்ட்ல இருக்கீங்க. ஓன்னு சிரிங்க. பூஜா. ஐயோ. லக்ஷ்மி. சிரிக்க சொன்னா கொலவு சத்தம் கொடுக்குறீங்க. பாலாஜி அதை எப்படி கரெக்ட்டா சிரிக்கணும் நீங்க காமிங்க. ஆணவத்துல சிரிக்கிற மாதிரி இருக்கணும். ஆமா இது ஆணவம். இது ஆணவம் மாதிரியா தெரியுது மேடம்? கொழுப்புன்றாங்க. அதான் சொல்றாங்க தெரியும் நீங்க வேறயா? ஓகே, இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்க் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டாஸ்க். அது வந்து முக்கியமா ரம்யா கிருஷ்ணன் இம்ப்ரெஸ் பண்றதுக்கான ஒரு இன்கிரீடியன்ட் அது. அந்த இன்கிரீடியன்ட்டை வச்சு நீங்க ஒரு டிஷ் தயார் பண்ணணும். ரொம்ப அழகா தயார் பண்ணணும். ஏன்னா யூ ஹேவ் டு இம்ப்ரெஸ் சார். ஏன்னா அவங்களால தான் 3 டேஞ்சர் ஜோன் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இன்னும் இங்க இருக்காங்க. இப்போ உங்க ஒர்க் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஷ் இருக்கும். அந்த டிஷ்க்குள்ள அவங்களோட ஃபேவரட் இன்கிரீடியன்ட் இருக்கும். அந்த இன்கிரீடியன்ட் வச்சு தான் நீங்க குக் பண்ணணும். ஓகே, அது என்னன்னு பாருங்க. சிரிச்சிட்டே பார்க்கணும். ஐயோ சத்தியமா சமைக்க தெரியாது. நோ, முடியாது, இம்பாசிபிள். இதெல்லாம் வந்து வொர்க் அவுட் ஆகும். அதே முட்டை முட்டை பண்ணி பாக்குறீங்க. ஐயோ நான் வரல விளையாட்டுக்கு. இது பாய்தா. அங்க பாருங்க ரெண்டு கண்ணு இப்படி வெச்சு பாக்குது. உயிரோட இருக்கா? தெரியல, அதான் பயமா இருக்குது. உன்ன மாதிரியா இருக்கா? கண்ணு இருக்கும். சிக்கனுக்கும் கண்ணு இருக்கும், ஆடுக்கும் கண்ணு இருக்கும். அது ஆனா தனியா மீனுக்கும் கண்ணு இருக்கும். கட் பண்ணி கொடுத்துருவாங்க மேம். இது இப்படி இருக்குதே. நீ கட் பண்ணி எடுத்துக்கோ. இப்போ பாலாஜி நித்யா என்ன சண்டை போடுறீங்க பின்னாடி? இது ரம்யா மேடம்க்கு பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆமா, எங்க 2 பேரும் சண்டை வந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு. சரி, ஓகே, ப்ளீஸ் லிசன் டு தி ரூல்ஸ். டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்கிற 3 பேரும் கண்டிப்பா கிராப் நண்டு சமைச்சு ஆகணும். வேற வழி கிடையாது. அது மசாலா பண்றீங்களோ, கிரேவி பண்றீங்களோ, ஃப்ரை பண்றீங்களோ, என்ன பண்றீங்களோ ஒரு அழகான இன்னோவேட்டிவ் டிஷ் கொடுத்து ஆகணும். மீதி 3 பேர் சேஃப் ஜோன்ல இருக்கிற 3 contestants, the doubles contestants, you have a choice. ஓகே, ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து பிடிச்ச டிஷ் நம்பர் 1 வந்து கிராப், நம்பர் 2 வந்து பிரான். சோ உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்க பிரானுக்கு மாத்திக்கலாம். You can swap your ingredient from crab to prawn. சோ அது வந்து உங்களுக்கு கொடுத்த சலுகை. That is your advantage. ஆனா டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற 3 contestants, you must cook with crab. சேஃப் ஜோன்ல இருக்கிற contestants பாலாஜி, ராணி and டாக்டர் ஷர்மிளா, உங்க 3 பேர்ல யார் கிராப்ல இருந்து எறாக்கு மாற போறீங்க? Prawns, all 3 prawns. So all 3 of them in the safe zone. சேஃப் ஜோன்ல இருக்கிற 3 contestants வந்து மாறிட்டாங்க, பிரானுக்கு மாறிட்டாங்க. And danger zoneல இருக்கிற 3 contestants, you must cook with crab. ரம்யா, இது உங்க ரவுண்ட். ஏன்னா உங்களோட 2 ஃபேவரட் டிஷஸ் வந்து நாங்க ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். சேஃப் ஜோன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியா வந்து பிரானுக்கு போயிட்டாங்க. டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறவங்க கிராப் வச்சு குக் பண்ணணும். நீங்க வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பர்టిక్యులரா இல்ல எதுவும், பட் டேஸ்டியா இருந்தா I would really eat it. I don't know how to say. நீங்க வந்து எப்படி பண்ணா அது டேஸ்டியா ஆகும்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா டேஸ்டியா கொடுத்தா நான் சாப்பிடுவேன். சொல்லிட்டாங்க ஒரு பஞ்ச் இருக்கணும், ஃப்ளேவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டிஷ்ல வந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு விலாவரியா இன்னோவேஷனா ஷெஃப் தாமு சொல்வார். அதாவது அது ஒரு ஃபுல் டிஷ்ஷா இருக்கணும், கம்ப்ளீட் டிஷ்ஷா இருக்கணும், மெயின் டிஷ்ஷா இருக்கணும். டெஃபினட்டா இந்த வாட்டி எதிர்பார்க்க போறது அதுல கொஞ்சம் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, ஃப்ளேவர், டெக்ஸ்சர், அந்த டேஸ்ட். இந்த 5த்துக்குமே கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஷ் வந்து ஒரு கம்ப்ளீட் டிஷ்ஷா இருக்கணும். கண்டிப்பா ஓரளவுக்கு இன்னோவேஷன் கொடுக்க பார்க்கணும். ஓரளவுக்கு இன்னோவேஷன். ட்ரை யுவர் பெஸ்ட். இது நிறைய செய்யலாம். ஆக்சுவலா இந்த நண்டு வச்சோ இல்ல பிரான் வச்சு நிறைய செய்யலாம். நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்கு. ஆனா ஷெஃப் ஒரு 2-3 டிப்ஸ் கொடுங்களேன் உங்களுக்கு நண்டு செய்ய. கண்டிப்பா கொடுக்கலாம். இப்போ ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. பூஜா, நீபா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு 2-3 டிப்ஸ் கொடுக்கலாம். இந்த நண்டு உடைக்கும் போது இந்த வாய்க்கட்டை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷெல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இருங்க சொல்கிறது கேட்டுக்கோங்க. அது மாதிரி வாய்க்கட்டை உடைச்சிங்கன்னா அது அழகாக அந்த ஷெல் வந்துடும். 2 உடைச்சிக்கோங்க, அலசிக்கோங்க. அது எப்படி குக் ஆச்சுன்னு தெரியும்னா அந்த கொடுக்கு வந்து சிகப்பு கலரில் வரும்.
இந்த சிகப்பு கலரில் மாறிடும் அந்த கொடுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்போ அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலாவே சேர்க்கணும். முதல்லையே மசாலா சேர்த்துட்டிங்கன்னா நண்டோட ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு. ப்ரான்ஸும் சரி கிராபும் சரி டேஸ்ட்னா அவ்வளோ அட்டகாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல டிஷ்ஷோடு எதிர்பார்ப்போம். கண்டஸ்டன்ட்ஸ், உங்களுக்கான குக்கிங் டைம் 1 hour, உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் 5 minutes, and your preparation time starts now. Contestants, unga preparation time 5 minutes முடிஞ்சிருச்சு. Your cooking time is 1 hour and your time starts now. your time starts now அப்படின்னு சொன்ன உடனே ஓடலை. ஏன்னா லாஸ்ட் டைம் அதான் அட்வைஸ். இந்த தடவை நம்ம கூலாக சமைக்கணும், நம்ம வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னதுக்கப்புறமா லெட் அஸ் கெட் ப்ரிப்பேர்ட், என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாயிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறமா தான் இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். இந்த கிராப் பெப்பர் மசாலாக்கு என்ன இன்க்ரீடியன்ட் வேணுமோ அதை எடுக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி பராத்தாக்கு என்ன வேணுமோ அதையும் எடுத்து வச்சுட்டேன். சரி, டிஃப்ரெண்ட் இன்னோவேஷன் க்ரியேட்டிவிட்டி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாட் வி டிட் வாஸ் ஒரு 3 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சரி, ப்ரான் கோங்க்ரா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ப்ரான் கோங்க்ரா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எறா ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக அந்த கோரியாண்டர் வச்சு தான் பண்ணுறாங்க, கருவேப்பிலையை வச்சு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஷ் பிளான் பண்ணோம். இன்னொரு இன்னோவேட்டிவாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது கொஞ்சம் கான்டினென்டல் ஸ்டைலில் கேபேஜ் நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு அந்த லீவ்ஸ்குள்ளே ப்ரான் எக் அண்ட் மிக்சரை வந்து வச்சுட்டு அதை ஸ்டீம் பண்ணி எடுத்து அதோட ஒரு ஸ்பைசி சாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு பண்ண ஆரம்பித்தோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தோல்வியோ வெற்றியோ ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு அந்த நேரத்தில். ஈஸியாக எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரே முறை சமைச்சது நண்டு மசாலா தான். ஸோ நண்டு மசாலா பண்ணிடலாம். அப்புறம் நண்டுலேருந்து அந்த ஃப்ளஷ் எடுத்து ஆம்லெட் போடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது எப்படின்னு எனக்கு தெரியாது. சரி, இருந்தாலும் அது பண்ணிடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்டா வந்தோம் இங்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த நண்டை பார்த்தோன்னே. எங்கள் மம்மி, நீ கவலைப்படாத, நம்ம குக் பண்ணலாம், நீ கவலைப்படாத, நீ குக் பண்ணலாம், எனக்கு வேணாம், எனக்கு குக் பண்ண வேணாம் அப்படின்னு இல்லை கவலைப்படாதான்னு சொல்லிட்டு சரி நான் சொன்னேன், நண்டை நான் தொடவே மாட்டேன், நீயே என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு எதாவது வேணும் கட் பண்ணி மட்டும் தரேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரான் பட்டர் மசாலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சோம். அப்புறம் சரி இதில் வெரைட்டி வேரியேஷன்ஸ் எதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னோவேஷன் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா அந்த போச்ட் எக்கை வந்து நாங்கள் அதை பன்னீர் மாதிரி க்யூபாக கட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இன்க்ரீடியன்ஸாக எடுக்க ஆரம்பித்தோம். ஒன்று வந்து நல்லா பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து இது சமோசா பேக்கிங் பண்ணோம். இன்னொன்று கிரேவி டைப் பண்ணிவிட்டு ஆக்சுவலி கேபேஜ் பேக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து சோம்பு போட்டு பட்டை லவங்கம் போட்டு வதக்கிட்டு அது மேலே கட் பண்ண ஆனியன்ஸை போட்டு வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி வந்து 2 தக்காளி வந்து தோல் உரிச்சிட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த டொமேட்டோ சட்னி ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு அதை வந்து நிறைய வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதையும் எடுத்து மேலே ஊற்றி ஒரு கிரேவி மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. கிராப் பெப்பர் மசாலாவுக்கு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஆனியன்ஸ் தனியாக வந்து கட் பண்ணியாச்சு, டொமேட்டோஸை கட் பண்ணியாச்சு. பேனில் வந்து கடுகு போட்டு ஆயிலில் வந்து கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் போட்டு ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா டொமேட்டோஸ் எடுத்து போட்டுக்கிட்டோம். டொமேட்டோஸ் நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் அண்ட் மோரோவர் அந்த டொமேட்டோ ஜூஸியாக ஆகணும். ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா உப்பு, மஞ்சள் பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி அதை எடுத்து சைடில் வச்சுக்கிட்டோம். கோங்க்ராவோட கொஞ்சம் பாலக்கும் சேர்த்து அது 2த்தையும் நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு அதோட ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி இது 3த்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி அந்த விழுதை எடுத்து வச்சுக்கிட்டோம்.
நண்டு மசாலுக்கு வந்துட்டு ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, அப்புறம் வந்து 2 கிரீன் சில்லி எடுத்துக்கிட்டோம். பெப்பர் போட்டுட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட துருவின தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிச்சு. இந்த நண்டு வந்து பேன் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் போட்டு அதில் நண்டு நல்லா சாட்டே பண்ணிட்டோம். ப்ரான்ஸை எடுத்து நல்லா அந்த டீவெயின் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வெயின்லாம் பிளாக் கலர்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா டொமேட்டோ, ஆனியன் அண்ட் கேஷ்யூ நட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்க ஆரம்பித்தோம். கொஞ்சோண்டு ஆயில் போட்டு வதக்கினோன்னா அது ஒரு அளவுக்கு வதங்கின உடனே அது ஒரு பிளெண்டரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி, நல்ல சாஃப்ட் பேஸ்ட் மாதிரி வாட்டர் விட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பெப்பர் அண்டு சம் ஆஃப் த கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, டர்மரிக் பவுடர் எல்லாம் போட்டுட்டு டீப்பாக நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நான் ஃபைனலி அதில் வந்து கொஞ்சம் ப்ரான்ஸ் போட்டு லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் போட்டு ப்ரான்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வேக விட்டுட்டு ஐ மேட் இட் டீப் ஃப்ரை. நண்டெல்லாம் வந்து அவங்க ஏதோ உடச்சி கொடுத்துட்டாங்க, மம்மி ஏதோ வாஷ் பண்ணி அது சுடு தண்ணியில் போட்டு லைக் மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டாங்க. லைக் அதை போட்டு மூடி வச்சுட்டாங்க. செஃப்ஸ் தாமு சார் ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. லைக் அது குக் ஆனது எப்படின்னு தெரியணும்னா தனியாக பாயில் பண்ணிங்கன்னா ஒரு ரெட் கலரில் என்னோட லேயர் வந்து மாறும் போது அது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே அதை ஓவர் குக் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டோம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணினதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து இந்த கிராப் எடுத்து அதில் போட்டோம். கிராப் எடுத்து போட்டதுக்கு அப்புறமா வந்து அதில் சில்லி பவுடர், தனியா பவுடர், சால்ட்டு, சுகர் அதெல்லாம் போட்டுட்டு முதலையே வந்து ஒரு சின்ன பேனில் வந்து ஆயிலை வந்து போட்டுட்டு பெப்பரை வந்து வறுத்து வச்சுக்கிட்டோம். வறுத்த பெப்பரை வந்து தேங்காயோடு சேர்த்து அரைச்சி அதை தான் வந்து அந்த கிராப் பெப்பர் மசாலாவில் போட்டோம் லாஸ்ட்டாக. ஸோ அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அதுலேயும் அப்பாடா ஓகே கிரேவி வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சூப்பர் ஸ்மெல் வருது. ஒன்று வந்து கிராப் பெப்பர் ஃப்ரை அண்ட் ஒன்று வந்து பீட்டா கிராப் சப்பாத்தின்னு சொல்லலாம். ஆக்சுவலி அது பிரெட்டுன்னு சொல்லுவாங்க. பீட்டா ஒரு சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த கிராப் மீட் ஸ்டஃப் பண்ணிட்டு நம்புறோன்னு ஆறு சொல்லிட்டு என்ன பீட்டா கிராப்பு, இந்த கிராப்பு, எல்லாம் இனோவேஷன்றாங்களே மேம். அந்த இனோவேஷன் தான் வாழும். தேங்க்யூ. கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் அண்ட் பட்டர் போட்டுட்டு அதில் வந்து ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம். அப்புறம் டொமேட்டோ இந்த அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோஸை கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு நல்லா இது பண்ணி இந்த ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கினோம். அதில் கூட வந்து உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு நல்ல கிரேவி ரெடி பண்ணிட்டோம். சரி, ப்ரான்ஸை வந்து இப்போது டீப் ஃப்ரை பண்ணி இந்த மேரினேட் பண்ணி வச்சுக்கிற ப்ரான்ஸை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த கிரேவியில் போட்டு கோங்க்ரா ப்ரான்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பச்சை வாசனை போயிடும் அப்படின்னு சொல்லி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த செஞ்சு வச்சுருந்த அந்த கிரேவி எடுத்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஊற்றினா நல்லா ஃப்ளேவர் வந்தது. ஆனால் மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோமோ அப்படிங்கிற டவுட் இருந்தது. சரி, என்ன இருந்தாலும் எல்லா கடவுள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அதை அப்படியே வச்சுட்டோம், கொதிக்க விட்டுட்டோம். அப்புறம் ஒரு பெரிய பேனில் வந்து பட்டர் ஆல்மோஸ்ட் ஹாஃப் த பட்டர் யூஸ் பண்ணுவேன். எங்களுக்கு பயமாக இருந்தது. சரி போடுறோன்னு சொல்லிட்டு ஏன்னா பட்டர் மசாலான்னு சொல்லிட்டோம், பேஸே பட்டர். ஸோ அதை ஹாஃப் ஆஃப் த பட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக போட்டு அது நல்லா டிசால்வ் ஆன உடனே கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கிட்டோம், ஏன்னா பேர்ன் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயத்தில். அப்புறம் அந்த அரைச்சி வச்ச லிக்விட் பேஸ்ட் எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கி அது நல்லா திக்கன் பண்ணோம். அந்த காரத்துக்காக அந்த ட்ரை பவுடர் இருக்குல்ல அதையும் கொட்டி தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டோம். ஆனால் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி காரம் டேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம். திக்கு பேஸ்ட் வந்தோடனே கொஞ்சம் ஃப்ளேவர் வர ஆரம்பித்தோடனே அந்த பேஸ்ட்டெல்லாம் ப்ரானை எடுத்து போட்டோம். சமோசாக்காக
இந்த ரெடிமேட் ஷீட்ஸ் இருக்கா அது வந்து நான் எடுத்து அதில் இந்த பேக்கிங் ஸ்டஃப் பண்ணி சமோசா டைப்பில் பிளான் பண்ணேன். பட் அது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதால உடஞ்சிக்கிட்டு இருந்தது. ஐ வாண்டட் டு பேக், ஸோ ஐ ஸ்டார்டட் ரோலிங். போத் சைட்ஸ் ரோலிங்னா ஓப்பன் ஆகும். வைல் ஃப்ரையிங் டீப் ஃப்ரையிங் இட் வில் ஓப்பன். ஸோ 2 சைடும் டூத் பிக் வச்சு பேக் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் சுட வச்சுட்டு இந்த பேக்கிங்கை நான் அப்படியே ஆயிலுக்குள்ளே டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இட் வாஸ் குட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிராப் ஸ்டஃப் பராத்தாக்கு வந்து அதோட அந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுக்கணும். ஃப்ளஷ் எடுக்கிறதுக்கு வந்து முதல்ல ஒரு அந்த இட்லி பாத்திரத்துலேயே நாங்கள் வந்து கிராப் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இந்த நமக்கு தெரியும் அந்த ஃப்ளஷ் வந்து வெளியே வர மாதிரி இருக்கிற டைமில் வந்து இந்த இட்லி தட்டை எடுத்து அந்த கிராப் உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதோட வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா குட்டி குட்டியாக கார்லிக்கும் க்ரீன் சில்லிஸையும் வந்து நறுக்கி அந்த ஆலிவ் ஆயிலில் வந்து நல்லா கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கிராப் ஃப்ளஷில் வந்து போட்டு கொஞ்சமாக வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸை போட்டோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வந்து அதை மேஷ் பண்ணிட்டோம். அந்த ஸ்டஃப்க்கு உள்ளே போடுறதுனால நல்லா மேஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடு கருவேப்பிலை இறாக்கும் இதே மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து இது பண்ணிவிட்டு கருவேப்பிலை அந்த கறி பவுடர் எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பெப்பர் பவுடரு அப்புறம் பெப்பர் அப்புறம் சீரா மிளகு கறி லீவ்ஸு நிறைய கறி லீவ்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா கியூமின் எல்லாம் போட்டு நல்லா ஒரு பொடி பொடிச்சு வச்சுக்கிட்டோம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டு பொடிச்சு வச்சுட்டு அந்த பவுடரை வந்து இந்த டீப் ஃப்ரை பண்ண ப்ரான்ஸ் மேலே அந்த பவுடரை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு நல்ல கருவேப்பிலையை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா கரன்னு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பொடிச்சு வி புட் ஓவர் தட். ஸோ கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நண்டு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து ஆம்லெட் போடணும். எக்கோட அந்த ஒயிட் எடுத்துக்கலாம், ஏன்னா எல்லோவும் சேர்த்து எடுத்தால் எக்கோட அந்த ஸ்மெல் தான் ஃபுல்லாக வரும். இந்த ஒயிட் எடுத்து அதில் இந்த அப்படியே பச்சையாக போட்டாலும் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அந்த ஃப்ளஷ் எல்லாம் போட்டு அப்படியே சாட்டை பண்ணோன்னா அது லைட்டாக அப்படியே கொஞ்சம் அப்படியே எடுக்கிற பதத்துக்கு வந்தது. அதை எடுத்து இந்த இதோட போட்டாச்சு, ஆம்லெட்டில் அந்த முட்டையோட சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் அண்டு சில்லி வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதையும் அதில் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்குள்ளே அந்த போச்ட் எக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது என்ன பண்ணோன்னா எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு தேவையான ஸ்பைசஸ்லாம் உப்பு காரம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு 2 கிண்ணத்தில் வந்து பட்டர் வந்து தடவிட்டு அதில் 2 எக்கையும் கொட்டிட்டு ஹாட் பாயிலிங் வாட்டரில் உள்ளே வச்சு மூடி போட்டுட்டோம். எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, லைக் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் இன்னும் வந்து அந்த ஃப்ளேவர் அதுக்கப்புறம் அதனோட ஸ்மெல் வந்து நல்லா கொடுக்குமே, அரோமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி கிட்ட சொன்னேன். சரி ஓகே, மம்மி என்ன சொன்னாங்க, எண்ணெயில் வந்து ஜீரகம் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை மேலே விட்டுட்டோம். விட்டோடனே ஃபுல்லாக க்ரீனிஷாக லைக் ரொம்ப அழகாக வந்தது. அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப அழகாக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த டவ்வை வந்து ஆஸ் யூஷுவல் பராத்தா எப்படி பண்ணுவோமோ அந்த பராத்தா மாதிரி இட்டு அதில் வந்து அந்த நம்மளோட கிராப் ஃப்ளஷ் அந்த ஸ்டஃபிங்கை வந்து அதில் போட்டு மடித்து ஆஸ் யூஷுவல் பராத்தா இந்த நல்ல பட்டரில் வந்து நம்ம பராத்தாவை போட்டு பண்ணியாச்சு. அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து நல்லா அந்த லீவ்ஸ் எடுத்து நல்லா பிளான்ச் பண்ணி ரெடியாக வச்சுட்டு மிக்ஸ்சர் வந்து என்னென்னா ப்ரான்ஸு எக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ்சர் அந்த கேபேஜ்குள்ளே வச்சுட்டு அதை நல்லா ரோல் பண்ணி அதை நல்லா மடிச்சுட்டு ஒரு டூத்பிக் அதை குத்திட்டு அதை ஸ்டீம் பண்ணிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் அந்த ஆம்லெட் போட்டோம். என்ன காமெடினா ஆம்லெட்டு திருப்பி போடவே வரலை. போட்ட பாத்திரமும் வந்து சரியான பாத்திரம் இல்லை, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு போட்டோம். சரி அப்புறம் பார்த்தேன், இது வந்து அந்த வேக வச்சு எடுக்கிற ஃபார்மேட்டில் தோசை திருப்பாமல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து அந்த ஃபார்மேட்டில் பண்ணிவிடுவோம்னு சொல்லி மேலே கொஞ்சம் ஆனியன் எடுத்து அதை சாப் பண்ணி அப்படியே தூவி விட்டு அது மேலே மிளகு போட்டு மூடி வச்சிட்டேன். மூடி வச்சுன்னா அந்த ஃப்ளேவர்லேயே உள்ளே வெந்துச்சு. அதை எடுத்துட்டு 2ஆக கட் பண்ணி வச்சாச்சு. ஐயால முடிஞ்சு மேடம். என்ன 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 பண்றீங்க? ப்ரான் பட்டர் மசாலா. ப்ரான் பட்டர் மசாலா. பட்டர் மசாலா நார்த் இந்தியனா? வித் ஸ்பைசி பேன் கேக் அதோட கம்ப்ளீட்.
அது இல்ல ப்ரான் சொன்ன உடனே நீங்க என்ன பின்னாடி அந்த கடைசியில் 2 வாரம் உள்ள சொல்லுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அதோட அந்த பேன் என்னது இது? பேன் கேக் ஸ்பைசி பேன் கேக் அது ஸ்வீட்டாக தான் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க. இனிமே தான் மேடம் பண்ணேன். இல்ல அந்த பேன் கேக் எப்படி பண்ண போறீங்க சொல்லுங்க. சொல்லாமா நீ சொல்லணும். நான் உங்களுக்கு 2 பேர் கேக்குறேன். சேர்ந்து முயற்சி பண்ணி பண்ணுற மேடம். இல்ல இந்த பேன் கேக் எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க. மைதாமா ஆ, இது நான் ஸ்பைசி பேன் கேக் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுலில் மைதாவை போட்டுட்டு தேவையான பச்சை மிளகா புதினா அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் பட்டர் போட்டு இதையும் எடுத்து ஊற்றி நல்லா தோசை மாதிரியே போட்டோம். தோசை மாதிரி போட்டுட்டு திருப்பி உல்ட்டா பண்ணி வேக வச்சிட்டோம். வேக வச்சுட்டு அது வந்து சும்மா ரவுண்டில் கொடுத்தோன்னா நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணி லேயர் பண்ணோம். ஆக்சுவலி அது தண்ணியில் போட்டு ஒரு சின்ன ஸ்டீம் கொடுத்தா தான் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். அது எனக்கு தெரியும். பட் ஐ ஹேட் நோ டைம். என்னோடய ஸ்டஃபிங் எல்லாம் என்னோடய ப்ரிப்பரேஷனை 2 பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து சமோசா மாதிரி பேக் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் டீப் ஃப்ரைங். அதர் ஒன் இந்த கேபேஜ் பேக்கு தான் என்னால் ப்ராப்பராக இது பண்ண முடியல. ஏன்னா ஜஸ்ட் ஃபார் 5 minutes லெஃப்ட் அவுட்டுனாங்க. ஸ்டீமர் வேறு என்கிட்ட இல்லை. நான் பக்கத்தில் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி இமீடியட்டாக ஐ ஸ்டார்டட் பேக்கிங் த பேக்ஸ் வித் டூத் பிக்கா. ஸ்டீம் ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே வந்து சாஸுக்கு வந்து என்ன பண்ணோம்னா சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதில் 4-5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு அது சால்ட்டு கொஞ்சோண்டு பெப்பர் அண்ட் பிட் ஆஃப் பிஞ்ச் ஆஃப் கார்லிக் பவுடர் அண்ட் லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீம் பண்ண காலிஃப்ளவர் அழகாக செட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் சாஸ் விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல அந்த கச்சூரி மெத்தியை வந்து எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது எனக்கு பாலாஜி தான் பண்ணார். ஆக்சுவலி அதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூவி விட்டார். அந்த ஃப்ளேவர் தான் மேபி ஆல் ஆஃப் தெம் லைக் இட். Countdown start. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. step out. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Alright, contestants, cooking முடிச்சிட்டீங்க, plating முடிச்சிட்டீங்க. Now it's time for us to taste. So, tasting ஆரம்பிக்கலாமா? இருங்க. இது என்னோட ஃபேவரட் டிஷ்னால நானே அங்க போய் டேஸ்ட் பண்றேன். நீங்களா இங்கேயே இருக்கு. பாருப்பா. பாருங்க. ஷூர். சாய் தங்கமணி. ஸோ இது என்னதுன்னு சொல்லுங்க. இது கிராப் பெப்பர் மசாலா. ஸோ அது வந்து கலந்து சாதத்தில் அந்த லாஸ்ட் இது வந்து கலந்து அங்கே கிரேவியோட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. கிரேவி அதில் போட்டு சாப்பிட்டு இது நிஜமான ரியாக்ஷனா இல்லை சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸ் போயிடும்ல. ரைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது பேசிக்கா என்னது இது? லைக் இது வந்து கேஷு கறி லீஃப் அந்த கொரியண்டர் எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா பண்ணுறேன். நைஸ். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாலாஜி. அது வந்து பேன் கேக் ஸ்பைசி. இது டேஸ்ட் பண்ணுங்க. ஷர்மிளா. ப்ரான் இந்த கான்டினென்டல் ஸ்டைல்.
ஸோ ரம்யா நீங்கள் வந்து எல்லாரோட டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ யார் பெஸ்ட்டு யார் worst உங்களால் சொல்ல முடியுமா? என்னோட இன்க்ரீடியண்ட்டை ஆசையாக நீங்கள் குக் பண்ணதில் ஐ எம் ரியலி டச்ட் அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். என்னை பொறுத்த வரைக்கும் யார் வின்னர்னு இதில் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி நிற்பீங்க, ஆல்மோஸ்ட் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வர அளவுக்கு பேசுவாங்க. அதெல்லாம் தைரியமா பொறுத்துக்கிட்டு வித் ஸ்ட்ரெங்த் ஃபைட் அகைன். எழு. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Thank you. மொத்தத்தில் எங்களை இது வில்லன்ஸ் யாருக்கு ஆக்கிட்டீங்க. 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. ஹை ஃபை ஷெஃப். இதுதான் குறைச்சல். ஒரு எபிசோட் ஓகே ஹை ஃபை ஷெஃப். எனக்கு 10. ஓகே. See you. Bye. பூஜா வாங்க. உங்களால் எது வேணாலும் பண்ண முடியும்னு நிரூபிக்கிறீங்க. மோசமாகவும் பண்ண முடியும், நல்லாவும் பண்ண முடியும். இது ரெண்டுமே நல்லா இருக்கு. Thank you. ரெண்டுமே கம் அவுட் வெரி வெல். எனக்கு குக் சூப்பர். சூப்பர். அதாவது எக்ஸலென்ட். இதில் மீட் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிலீவபிள். இதில் வந்து இந்த கார்லிக்கு ப்ளஸ் அந்த கிராப்போட மீட்டு, ஃப்ளேவர், டெக்ஸ்சர், அந்த டேஸ்ட்டு கலகலாக இருக்கு. ஒன்லி இந்த கிரேவி நாக்கு சப்பு கொடுது. Beautiful. The meat is so juicy, succulent, fantastically cooked. Very nice. Good effort. Thank you, sir. வெரி நைஸ். Very well done. Good. வெல் டன். சூப்பர். நீப்பா. Cashew curry leaf, crab. அந்த கிரேவியில் வந்து அந்த கொத்தமல்லி வாசனை கொத்தமல்லி. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கிராப் வந்து ஆப்டாக குக் ஆயிருக்கு. அருமையாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லைக் இட். வெரி நைஸ். Thank you. அந்த கிரேவி வந்து இன்னொரு வாய் எடுத்து சாப்பிடும் போது இருக்கு. ரொம்ப நல்லா வந்து. Thank you. கோகனட் போட்டிருக்கீங்களா? இல்ல. Cashew nut. Cashew nuts. கேஷ்யூ அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. Very nice. அவ்வளோ பவுன்ஸ் பேக் ஆவீங்கன்னு இப்போ தெரியுது எனக்கு. ஓகே, இது வந்து இட்ஸ் a superior dish. நல்ல ஃபினிஷ் இருக்கு. ஒரு ஃபுல் மீல் கொடுத்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே. Oh my god. வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much. Ji. பாலாஜி வாங்க. prawn, egg, butter masala. Spicy pancake. ஏங்க இது மாதிரி நம்ம பண்ண தெரியலன்னா பண்ணக்கூடாது. பட்டர் மசாலான்னு பேர் பட்டர் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஒரு டிஷ் பண்ணிட்டு இப்போ அதுவும் வந்து எலிமினேஷன் ரவுண்டில் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ பேட். சத்தியமாக இந்த மாதிரி டிஷ் நான் சாப்பிட்டே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. வெரி குட். சூப்பர். டேஸ்ட் மகா மட்டம். இவங்க தான் பண்ணிருப்பாங்க. வெரி குட். நான் அனாவசியமா வந்து உங்களை கண்டுபிடிக்கிறேன். எதுக்குன்னு புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டி வந்து கண்டுபிடிக்கிறேன். வெரி நைஸ். பா இது எல்லாரும் டேஸ்ட் பண்ணுங்கப்பா. ஆமா ப்ளீஸ். அதாவது எனக்கு என்ன பிடிச்சதுல அது தொக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அந்த கஸ்தூரி மேத்தி போட்டீங்களா அது தூக்கி கொடுத்துச்சு. அப்படியே அழகாக கொடுத்துருக்கு. அது அந்த டேஸ்ட் சாப்பிடுவோம். இன்னொரு பீஸ் சாப்பிட மாட்டோமா? அது ப்ரான் கரெக்டாக குக்கா இருக்கு. இந்த பேன் கேக் கூட ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். 100% worthy to be in a 5-star hotel menu. Very nice. Very nice. டபுள்ஸ்ல one of the best. Well done. Accepted. கலக்கிட்டீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ராணி வாங்க. உங்கள் குக்கிங்கில் ஆயில் வாஸ் அ பிக் ட்ராபேக் உண்டு. நிறைய ஆயில். இந்த வாட் எவர் நீங்கள் இது என்ன பண்ணியிருக்கீங்களோ இதோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளார இருக்கிற மசாலோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. தொக்கு மாதிரி ஆகி அது வெளியில் ஊறுகா மாதிரி வெளியில் வந்திருக்கு. ரொம்ப ஆயில். அதை நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பேசிக் ஆனியன் டொமேட்டோ மசாலாவில் நிறைய ஆயில் போட்டு குக் பண்ணி அதில் ப்ரான்ஸ் போட்டு எடுத்த மாதிரி கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அண்ட் இவ்வளோ ஸ்டஃபிங்க்கு வந்து இவ்வளோ பெரிய கவரிங் வந்து இட்ஸ் டூ மச். இது பாருங்க, இது ஒரு இலை, இது ரெண்டாவது இலை, இது மூணாவது இலை பாருங்க. ஸோ ஒரு கேபேஜ் ஸ்டஃபிங் ஒரு இலை தான் இருக்கணும். அது வைக்க வேண்டாம்னு நினச்சேன் சார். ஏன்னா பிகாஸ் அது ஸ்டீம் ஒழுங்காக அது ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. அந்த ஸ்டஃபிங் வைக்க வேண்டாம்னு நினச்சேன். எனக்கு இதோட ஸ்டஃபிங் ரொம்ப பிடிச்சதுங்க. இது எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை. தட் இஸ் மை வேர்டிக். ப்ரான் மசாலாவை கேபேஜில் போட்டு ஸ்டீம் பண்ணுறீங்க. மசாலா ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ப்ரான் ஃப்ளேவர் விட மசாலா ஜாஸ்தியாக மசாலா ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் காரம் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருக்குது. இதில் அகெயின் வந்து அந்த பேட்டி வந்து எண்ணெய் நிறைய செட் பண்ணிடுச்சு. பட் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. வெரி குட். ஐ லைக் திஸ். யா, தட் இஸ் குட். தேங்க் யூ. லக்ஷ்மி காரு அண்ட் டீம். நீங்கள் செஞ்ச டிஷ் பேர் சொல்லுங்கள். இது நண்டு மசாலா, அது வந்து நண்டு ஆம்லெட். இந்த ஆம்லெட் நல்லா வந்திருக்கு. இதில் வந்து பெப்பர் வாசனை, பச்சை வாசனை அடிக்குது. பெப்பர் வாசனை நல்லா கிரேவி வைஸ் நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பெப்பர் பண்ணிருக்கு, அதனால அந்த வாசனை இருக்குது. எனக்கு இந்த ஆம்லெட் வந்து நொவேலா எதுவும் இல்லை, அதாவது புதுமையாக ஒன்றும் இல்லை. ஆம்லெட் நண்டு கறி வச்சு ஆம்லெட் போட்டிருக்கீங்க. இது எனக்கு வந்து நண்டு ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு, ஃபென்டாஸ்டிக்காக குக் ஆகிருக்கு. ஃப்ளேவர்ஸ் ஹவ் கம் அவுட் வெரி வெல். பெப்பரோட ஃப்ளேவர் ஆகட்டும், அந்த கறியோடைய கன்சிஸ்டன்சி ஆகட்டும், த கிளேஸ் ஆஃப் த டிஷ் அண்ட் ஃபினிஷ் ஆஃப் த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. திஸ் இஸ் புட்டிங் இட் ஆஃப். பட் வெரி குட் டேஸ்டா. த வே ஹேண்டில் த கிராப் வெரி வெல் குக். குட். Thank you. Good one. Good. Very good. Good. டாக்டர் ஷர்மிளா வாங்க. நீங்க ரெண்டு பேருமே இதை சாப்பிடல. அப்ப உப்பு யார் பார்த்தாங்க? உப்பு பார்க்கவே இல்லை. பயங்கர திலாலங்கடியா இருக்கிறீங்க. வாசனைல எல்லாரும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ. ஆமா. இல்ல நீங்க கத்து கொடுத்ததுனால எல்லாரும் உங்கள மாதிரி இப்படின்றது ஓகே ரைட். பாலாஜி இப்ப அதை தொழிலாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்க போனாலும் இப்போ இப்படி பண்றாரு பாலாஜி. நீங்கள் ஹேண்டில் பண்ண விதம் மசாலா பிடிச்சிருக்கு. ஆனால் ப்ரான் ஓவர் குக் ஆகிடுச்சு. இது மாதிரி ரப்பரி டெக்ஸ்சர் வந்துடுச்சு. பாருங்க, இதுவும் சரி, இந்த ப்ரானும் சரி குக் ஆகல. ஓவர் குக் ஆகிடுச்சு, டஃப் ஆகிடுச்சு. கோங்க்ரா பண்ணுறது நல்லா இருக்குது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப காரம் ஜாஸ்தி பிடிக்கும்னு நினச்சிங்களோ? அது புளிச்சிக்கிறதுக்கு அதனால காரம் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே தெரியுது. ஷெஃப் சொன்ன மாதிரி இந்த ப்ரான் வந்து ஓவர் குக் ஆயிருக்கு, கொஞ்சம் டஃப்பா இருக்கு. பட் கோங்க்ரா மாம்சம் ஃப்ளேவர் இஸ் வெரி நைஸ். அந்த கோங்க்ரா லீவ்ஸோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இந்த the way you have done this cabbage roll is beautiful. The cabbage is cooked apt. Nice. Thank you. Good try. Contestants, குக்கிங் முடிச்சிட்டீங்க, பிளேட்டிங் பண்ணிட்டீங்க, அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்க. நாங்களும் டேஸ்டிங் முடிச்சிட்டோம். உங்க இன்னோவேஷனுக்கும் உங்க சின்சியர் எஃபர்ட்டுக்கும் ஃபுல் பிரைஸ் அண்ட் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, ஹேவிங் செட் தட், இன்னைக்கு வந்து ஒரு 90% நீங்க வந்து எங்க எக்ஸ்பெக்டேஷன் கிட்ட வந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து சின்சியர்லி பேட் டிஷ் ஐயா அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அட் த சேம் டைம் there were 2 fantastic dishes. நாங்க வந்து மனசார பாராட்டின டிஷஸ் வந்து 2 டிஷஸ் இருந்தது. பூஜா ப்ளீஸ் கம்.
இவ்வளவு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்து கூட அதை தாண்டி வந்து நீங்க வந்து ஜெயிச்சிருக்கீங்க பாருங்க. வெல் டன், வெல் டன், வெரி வெல் டன். அந்த ஸ்பிரிட் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். வெல் டன். பாலாஜி. ஆல் கிரெடிட் கோஸ் டு நித்யான்னு நினைக்கிறேன். இல்ல உண்மைதானே? சொல்லுங்க. ஆமாண்ணே. ஆமா சார். அது இல்லன்னா உத விழும், எல்லார்கிட்டயும் உத விழும். இல்லைன்னா உடம்பு எல்லாருக்கிட்டேயுமா? ஆமா ஆமா சொல்லுங்க. ஆமா. என்ன அவ்வளவு சந்தோஷமா ஒத்துக்கிறீங்க? டெய்லி வாங்குறதா? ஓ ஓகே ஓகே. எனிவே டாப் 2 பொசிஷன்ல இருக்கீங்க. அண்ட் வின்னர் வந்து ரம்யா வந்து இந்த கவர்ல போட்டு போயிருக்காங்க. வெங்கடேஷ் பட் நாங்க 3 பேர் ஜட்ஜஸ் வந்து என்ன டிசைட் பண்ணோம் யார் வின்னர்ன்றது வெங்கடேஷ் பட் சொல்லுவார். போன எபிசோட்ல ரொம்ப மனசு உடைஞ்சு நாங்கள் ரொம்ப திட்டினோம், ரொம்ப பேசினோம், நல்லா இன்னோவேட்டிவாக பண்ணணும், நல்லா யூ ஹேவ் டு பவுன்ஸ் பேக்னு. அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. குட். ஸோ உங்களுக்குள்ள அந்த டேலண்ட் இருக்குது, அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஜாஸ்தி பேசாமல் உங்கள் 2 பேரில் யார் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னால் எங்கள் 3 பேருக்கும் சரி ரம்யா கிருஷ்ணனுக்கும் சரி ரொம்ப சரின்னு பட்டது பிரமாதமாக பிளெண்டாக இந்த பாலாஜி அண்ட் டீம். உடைய அந்த ப்ரான் பட்டர் மசாலா எக்ஸலன்ட், சூப்பர், வண்டர்ஃபுல் குக்கிங். இன்னைக்கு உங்க ப்ரான் பட்டர் மசாலா வாஸ் சோ அமேசிங். நான் உங்களுக்கு எங்க அக்கார்ட் ஹைலண்ட் ஊட்டியில் 2 nights காம்ப்ளிமெண்டரி ஸ்டே கொடுத்தேன். பாலாஜி, ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங். நான் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன், ஷார்ட்லி வெளியே போகுது. அந்த புக்கில் இந்த ரெசிபி ப்ரான் பட்டர் மசாலா கிச்சன் சூப்பர் ஸ்டார் டபுள்ஸ் பாலாஜி அப்படின்னு போட்டு அந்த ரெசிபி வரப்போகுது. லைஃப் லாங் அந்த ரெசிபி உங்கள் புக்கில் இருக்கும். யார் பார்த்தாலும் அந்த புக்கில் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அது வந்து என்னுடைய, அதாவது என்ன சொல்கிறது தெரியல எனக்கு, அந்த அளவுக்கு அந்த டிஷ்ஷு இன்னோவேஷனாக இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இட் இஸ் கோயிங் டு பி earmarked in the book. ரொம்ப சந்தோஷம். பூஜா, யூ ஆர் ஆல்சோ வின்னர். மனசார சொல்றேன், நீங்க ஜஸ்ட் a few points margin but still used a fantastic dish. You really நீங்க வந்து ரொம்ப பெருமையா இருக்கணும் நீங்க இந்த மாதிரி சமைச்சதுக்கு, both of you. Well done, well done. Thank you so much. Thank you so much. Congratulations. Celebrations முடிஞ்சது. ஸோ இப்போ ஷோவோட கஷ்டமான பகுதிக்கு வந்துட்டோம், எலிமினேஷன்ஸ். ஸோ த ஹெவி ஹார்ட், ரொம்ப கஷ்டத்தோட நான் வந்து 2 பேரை கூப்பிட போகிறேன். அவங்க மட்டும் வந்தால் போதும். லக்ஷ்மி, ப்ளீஸ் கம். ராணி, ப்ளீஸ் கம். ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட. பட் சம்ஹவ் ஒரு 2020 மேட்ச் மாதிரியோ என்னமோ ஆன் தட் டே என்ன பர்ஃபார்மன்ஸோ அதுதான் வந்து நாங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் ரிசல்ட் சொல்ல முடியும். இன்னைக்கு ஆக்சுவலி தேர் சப்போஸ் டு பி 2 எலிமினேஷன். ஞாபகம் இருக்குன்னா there were 3 people in the danger zone. ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பாக 2 எலிமினேஷன் பண்ணணும். பட் the difference in marks is so enormous. ஸோ அதனால only 1 elimination is possible. ரிசல்ட் வந்து ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார். நீங்கள் இது வரைக்கும் போட்ட எஃபர்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணதெல்லாம் இஸ் கமெண்டபிள். நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் உங்களுக்கு ஐ தேங்க்யூ. நாங்கள் என்ன பண்ணோன்னா வி டுக் த ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் நீங்கள் சமைச்சதெல்லாம் வி கேவ் அ கன்சிடரேஷன். எப்படி இருந்தது உங்கள் குக்கிங், என்னென்னா நீங்கள் ட்ரை பண்ணீங்க. இனிமேல் இந்த காம்படிஷனுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் கோயிங் ஃபார்வர்ட், அதுக்கு நீங்கள் வேர்தியா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்து வி ஹவ் கம் டு அ கன்க்ளூஷன். 1 person has to go. இன்னைக்கு நீங்கள் சமைச்சது தான் லாஸ்ட்டாக இருக்க போது. ராணி, லக்ஷ்மி. Between the two, Rani, you are eliminated. Thanks Rani. Thanks for உங்க mother-in-law கூட வந்து நீங்க உங்க contributionக்கு ரொம்ப thanks. You put a wonderful show. Thank you sir. And so nice of you. நீங்க வந்து இந்த culinary fieldக்கு இவ்வளவு contribute பண்ணதுக்கு ரொம்ப thanks. Thank you. Thanks for coming on the show.
நீங்கள் தான் கிச்சன் சூப்பர் ஸ்டாரோட ஓல்டஸ்ட் கண்டஸ்டன்ட். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. நீங்கள் எங்கள் கூட இருந்து நீங்கள் சமைச்சு நீங்கள் பண்ண டிஷ்ஷஸ்லாம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். கண்டஸ்டன்ட்ஸ் இப்போ டோட்டலாக 5 பேர் இருக்கீங்க, 5 டபுள்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த 5 டபுள்ஸ். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது குவார்டர் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ், வைல்ட் கார்டு ரவுண்ட் அண்ட் ஃபைனல்ஸ். ஆர் யூ ரெடி? ரெடி. ஸோ நம்ம குவார்டர் ஃபைனலிஸ்ட் ஒரு பயங்கரமான சமையல் போல்கரத்தில் சமைக்க போகிறாங்க. பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் தெம். த காம்படிஷன் இஸ் ஒன்லி கோயிங் டு கெட் டஃபர். ஸோ டில் வி மீட் யூ அகேன். பாய் ஃப்ரம் பாப்புலர் அப்பளம் கிச்சன் சூப்பர் ஸ்டார் டபுள்ஸ், powered by Gold Winner, co-presented by Pray Lady. Bye bye. Kitchen Superstar.